வெல்கம் பேக் டு த சேனல். எங்கே இருக்கோம்னு பார்த்தா நம்ம வந்து பிருந்தாவன் கார்டனில் இருக்கோம். மெயின் மைசூரில் வந்து 20லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பிருந்தாவன் கார்டன் வந்து நீங்கள் ரீச் ஆகலாம். இங்கே வந்து ஒரு லைட்டிங் ஷோ நடக்கும், ஒரு 7 o'clock ஆகும். அதனால தான் நம்ம ஈவினிங் வந்து இங்கே வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் இங்கே வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இங்கே என்ட்ரி டிக்கெட் எல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்களா என்ன எதுன்றலாம் எனக்கு தெரியல. ஸோ அது எவ்வளோ என்ன ஆகுது அப்படின்றது டீட்டெயில்டாக வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிருந்தாவன் கார்டனோட பார்க்கிங் இதுதான். ரொம்ப பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க. லைக் ஒரு 10,000 வண்டி நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. அண்ட் அவங்க சொல்கிறாங்க ஸோ ரொம்ப பிஸியான டைம் எல்லாம் பார்த்தா ரொம்ப கூட்டம் இருக்குமாம்மா இங்கே. இதுதான் வந்து பிருந்தாவன் கார்டனோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பர் ஹெட் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 50 rupees நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ அங்கே உள்ள போட்டிங்கெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தனி சார்ஜஸ்ன்னு நினைக்கிறேன். அண்டு லிமிட்டட் டைமிங்கில் தான் இந்த டிக்கெட் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிருந்தாவன் கார்டனுக்குள்ளே வர்றதுக்கே நம்ம வந்து டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாம் இருக்குது. கேமராஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா எடுத்துகிட்டு வந்தால் நம்ம 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருக்கும். ஸோ நம்ம மட்டும் தனியாக வந்தால் 50 rupees தான். 7 o'clock வந்து இங்கே லைட்டிங் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுமாமா. அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃபவுண்டன்ஸ் ஆகட்டும் இல்லை கார்டன் எல்லாம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட் இங்கெல்லாம் லவர்ஸ் கூட வர வேண்டிய இடம் இதெல்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அபிஷேக் கூட வந்திருக்கேன். காட்டுறா நீங்கள் பாருங்கள் இந்த ஃபவுண்டன் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆஃப்டர் 7 o'clock லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டன் வந்து 3 ஃப்ளோர் மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி ஒரு ஃப்ளோரு, நடுவில் ஒன்று, அங்கே மேலே ஒரு ஃப்ளோரு. 7 o'clock வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டன்ஸ் இருக்குது. அந்த மேலேயும் வந்து ஒரு ஃபவுண்டன் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த கார்டன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ லைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ டைம் 6:30 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு ½ an hourல வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. கார்டனை வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரியே இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. பிகாஸ் டிம்மாக இருக்க லைட்ஸ் எல்லாம் வந்து சன்செட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் லைட்டிங் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த லைட்ஸ் எல்லாம். எல்லா ஃபவுண்டன்ஸ்க்கும் லைட் போட்டாங்க. கீழே நம்ம போனோம் இல்லையா, இது நான் இப்போ வந்து 3rd floorல இருக்கேன் இந்த கார்டன். ஸோ 1st floorல வந்து அந்த லைட் டான்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து இங்கே ஃபுல்லாக ஃபவுண்டன்ஸ் போட்டாங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ இந்த ஃபவுண்டன் டான்ஸ் எல்லாம் அங்கே நடக்குதாமா. இங்கேருந்து ஒரு 500 meters நடந்து போகணும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நோட்டில் பார்த்த ஒரு கார்டன் இதெல்லாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. வந்து மைசூரெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டனெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஸோ இந்த வழி வந்து நம்ம நடந்து போகணும். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து போட்லேயும் போகலாம். போட் இங்கே இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் நம்ம போட்லேயும் போகலாம் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பிகாஸ் போட்டிங் ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால டிக்கெட்ஸ் எடுக்க முடியாதுன்னு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த ஃபவுண்டன் டான்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகணும்.